வணக்கம். இன்னைக்கு இனியவையில் நம்ம அன்றாடம் உண்ணும் உணவிலிருந்து இயற்கையாகவே நம் உடலில் இன்சுலினை எப்படி சுரக்க வைக்கிறதுன்றதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல இன்சுலின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அப்புறம் யாருக்கெல்லாம் இன்சுலின் குறைவாக இருக்கும் அப்படின்றத பற்றி முதல்ல தெரிஞ்சுப்போம். நம்ம உடம்புல கணையம், அதாவது பேன்க்ரியாஸ், ரெண்டு விதமான ஹார்மோன்களை சுரக்க வைக்குது. ஒன்று இன்சுலின், ரெண்டாவது குளுக்கோஸ். இது ரெண்டுமே உடம்புக்கு அத்தியாவசியமான ஒரு சுரப்பிகள்னு சொல்லலாம். நம்மளுடைய தவறான வாழ்க்கை முறையாலையும் தவறான உணவு முறையாலையும் நம்ம உடம்புல உருவாகிற அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் இந்த இன்சுலினுடைய செயலாற்றலை தடுத்து அதை உட்கொள்ளுது. உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, உடம்புல இன்சுலினுடைய தட்டுப்பாடு அதிகரிக்குது. அந்த தட்டுப்பாடு அதிகரிக்கும் போது நமக்கு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் ஒவ்வாமை, எலும்பு சார்ந்த நோய்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்பத்திய ஆங்கில மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா, இன்சுலினை செயற்கையாக ஊசி மூலமாக நம்மளுடைய உடலில் ஏற்றுறதுக்கான ஒரே ஒரு வழிமுறை மட்டும்தான் ஆங்கில மருத்துவத்தில் இருக்குது. ஆனால் இதுக்கு மாற்றாக நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை எடுத்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, இயற்கையாகவே பல மூலிகை முறைகளை கையாண்டார்கள். அதில் ஒன்று தான் நாம் அன்றாடம் உணவில் சேர்த்துக்கொள்ளும் வெங்காயம். 50 கிராம் நாட்டு வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம், 20 யூனிட் அளவிலான இன்சுலினை நம்ம உடலுக்கு தரவல்லதுன்ட்டு பலதரப்பட்ட இயற்கை மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை முறையில் தினசரி உணவில் பார்த்திங்கன்னா அதிக அளவிலான நாட்டு வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டது இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். வெங்காயம் உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியது. மாதவிடாய் காலங்களில் இரத்தப்போக்கை சீர்படுத்தும். பிசிஓஸ் என்று சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகளை கரைக்கும். கருவுற்ற தாய்மார்களுக்கு அன்றாட உணவில் அவசியம் சேர்த்து கொள்வது நல்லது. அதாவது 5 சிறிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி 2 ஸ்பூன் தயிரோட சேர்த்து நல்லா கலந்துட்டு காலை உணவு வேளையில் நீங்கள் உட்கொண்டு வந்தீங்கன்னா உடல் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரதை நீங்கள் 15 நாள்லேயே காண முடியும். அதே நீங்கள் ஒரு வாழ்க்கை முறையாகவும் தினசரி காலை உணவில் நீங்கள் சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சர்க்கரை நோய்க்கான ஒரு நல்ல தீர்வாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.